எல்லோருக்கும் வணக்கங்க. வாங்க இன்றைக்கி பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போமா. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு முதல்ல பார்ப்போம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, புளி தேவையான அளவு ஊற வச்சிட்டோம். அப்படியே பாவக்காய் இதாங்க தேவை. வாங்க சமைக்கலாம். எப்பயும் போலயே விறகு அடுப்பில் தாங்க சமைப்போம். அடுப்பத்தை வச்சு சட்டி அடுப்பில் வச்சிட்டேன். சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயும் ஊற்றினேன். எண்ணெய் நல்லா காயட்டும் அப்படின்னு தீய உழுதல் விட்டு இருந்தேன்னா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அறுத்து வச்சோம்ல பாவக்காய் அதை போட்டு நல்லா சொல்ல கிண்டணுங்க. அதை நல்லா சொல்ல கிண்டதுக்கப்புறம் பாவக்காய் நம்ம முன்னாடி முன்னாடி அறுத்து வச்சோம்ல சட்டி அதில் எடுத்து வச்சிடணுங்க. ஏன்னா தனித்தனி பாத்திரம்லாம் எடுக்க முடியாது. எல்லாத்தையும் எடுத்தால் நம்ம தானே விளக்கணும். அதனால் அதே கிணத்துல எடுத்து வச்சுருவேங்க. எடுத்து வச்சுப்புட்டு அதே சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றினேன். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் வெந்தயத்தை நல்லா போட்டு பொரிய போட்டதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு அதெல்லாம் போட்டு நல்லா சொல்ல கிண்டணுங்க. இந்த பொன்னிறமாக வரங்கட்டிக்கு என்னோடய வீடியோ தள்ளி நின்று காமிக்கிறான்னு பார்க்காதீங்க. அனல் தீ ஓவராக இருந்துச்சா, அதனால் அனல் ரொம்ப ஹீட்டாச்சு. அதனால் தள்ளி வச்சு காமிச்சிங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வதங்குறதுக்கு நான் முன்னாடி உப்பு போட்டு அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுக்கோமா பாவக்காய் அதை போட்டு நல்லா சொல்ல கிண்டணுங்க. கிண்டினதுக்கப்புறம் மசாலா பொடி வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தாங்க, அதையும் போட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு ஊற வச்சோமா புளி நல்லா ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு உரப்பு எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நான் மூடி வச்சிட்டேன். என்னடா எப்போ பாரு விறகு அடுப்பில் சமைக்கிறான்னு பார்க்காதீங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறதே விறகு அடுப்பு தாங்க. சரி வேலையை முடிச்சுட்டு வந்து பார்த்தேன். பார்க்க நல்லா புளிக்குழம்பு நல்லா சுண்டை வந்துருந்துச்சு. இப்படித்தாங்க நான் வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு போங்க.